ராசி பலன் பார்த்து பார்த்து வெறுத்து போயிட்டீங்களா? நம்ம வாழ்க்கையில மட்டும் ஏன் இப்படி நடக்குது? எப்பதான் நம்மளுக்கு விடிவு காலம் பிறக்கும் அப்படிங்கிற ஏக்கத்தோடையே அன்றாட வாழ்க்கையை நீங்க நகர்த்திட்டு இருக்கீங்களா? அப்போ நீங்க சரியான இடத்துக்கு வந்திருக்கீங்க. ஒரு உதாரணத்துக்கு நீங்க துலா ராசின்னு எடுத்துப்போம். துலா ராசியில கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க உலகத்துல. ஆனா ஒரு ஜோதிடர் சொல்ற அந்த மாதாந்திர துலா ராசி பலன் எல்லாருக்குமே பொருந்துமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கேள்விக்குறிதான். இதுல என்ன நம்ம கவனிக்க மறந்துடுறோம் அப்படின்னா, ஒரு ஜாதகத்துக்கும் பிரத்யேகமா நம்ம ராசி பலன் எடுத்தா மட்டும்தான் அது உங்களுக்கு 100% பொருந்தும். அந்த வரிசையில இந்த விஸ்வாதினி ஜோதிடம் உங்களுக்கு ஒரு புதிய அஸ்ட்ராலஜி சர்வீஸை வழங்கலான் இருக்கும். அது என்ன அப்படின்னா, உங்களுடைய பிறந்த நேரம், பிறந்த தேதி, பிறந்த ஊர் இது கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய ஜாதகத்தை நாங்கள் எடுத்து உங்களுக்கு உண்டான பிரத்யேகமான மாதாந்திர ராசி பலனை நாம ஒரு ரிப்போர்ட்டா உங்களுடைய மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுவோம். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸ், அதாவது பிறந்த நேரம், பிறந்த தேதி, பிறந்த ஊர், பிறந்த நேரம் கண்டிப்பாக வேணும். அது இருந்தால் தான் அக்யூரேட்டாக உங்களுடைய ஜாதகத்தை எடுக்க முடியும். இந்த 3 விஷயத்தையும் கொடுத்துட்டு உங்களுடைய பேர், உங்களுடைய மெயில் ஐடி, உங்களுடைய மொபைல் நம்பர் இதெல்லாம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய வெப்சைட்டில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பிளான்ஸ் இருக்கும். அதாவது ஒரு மாதத்துக்கு ஒரு ரிப்போர்ட் இருந்தால் போதுமா, இல்லை 15 நாளைக்கு ஒரு தடவை ஒரு ரிப்போர்ட்டு, இல்லை வாரம் எனக்கு ரிப்போர்ட் வேணும், உங்களுடைய எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு 3 டிஃப்ரெண்ட்ஸ் பிளான்ஸ் வச்சுருக்கோம். நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் பே பண்ணி உங்களுடைய மாதாந்திர ராசி பலனை உங்களுடைய மெயில் ஐடிக்கு நீங்கள் வாங்கிக்கலாம். இது மூலியமா உங்களுடைய வாழ்க்கையில எந்தெந்த விஷயங்கள்லாம் நீங்க செய்யலாம், எந்தெந்த விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத நாங்கள் உங்களுக்கு தெளிவாக சொல்லுவோம். அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நடத்துனீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். அனைவருக்கும் வணக்கம். இப்போது இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம விஸ்வாதினி ஜோதிடம் வெப்சைட்டை எப்படி யூஸ் பண்ணணும், இது மூலிமா எப்படி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பிளானை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றின ஒரு டெமோ தான் இது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த வெப்சைட்டில் லான்ச் பண்ணியிருக்க ப்ராடக்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாக நீங்கள் இது நாள் வரைக்கும் பார்த்து இந்த ராசி பலன் எல்லாமே, இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு துலா ராசி பலன் அப்படின்னு பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு துலா ராசிக்காரர்களாக இருக்கீங்க அப்படின்னா அந்த பார்க்குற ராசி பலனில் இருக்கிற எல்லா விஷயமும் உங்களுக்கு பொருந்துமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. ஏன் அப்படின்னா, அந்த ஜோதிடர் துலா ராசிக்காரர்களுக்கு பொதுவாக எப்படி இருக்கும் அப்படின்னு தான் சொல்லுவார். ஸ்பெசிஃபிக்காக உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து அவர் சொல்லியிருக்க மாட்டார். அப்படி சொல்லவும் முடியாது. அது ஏன்னா கோடிக்கணக்கான பேருக்கு நம்ம எப்படி இப்படி ஜாதகத்தை பார்த்து சொல்ல முடியும். ஆனால் அப்படி பார்க்குற ராசி பலன் தான் கரெக்டாக இருக்கும். அதாவது நம்மளுடைய ஜாதகத்துக்கு என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து எடுத்துகிட்டு வர அந்த ஒரு ரிசல்ட்டு தான் உங்களுக்கு அந்த மாத ராசி பலன் கரெக்டாக இருக்கும். அந்த ஒரு கேப்பை நம்மளுடைய விஸ்வாதினி ஜோதிடம் பூர்த்தி பண்ண போகுது. எப்படின்னா, உங்களுடைய ஜாதகத்தை நாங்கள் உங்களுடைய பிறந்த நேரம், பிறந்த தேதி, பிறந்த ஊர் நீங்கள் கொடுக்குற இந்த 3 டீட்டெயில்ஸை வச்சு நாங்களே உங்களுடைய ஜாதகத்தை கணித்து அந்த ஜாதகத்துக்கு தற்காலிகமாக எப்படி இருக்குது, அதாவது எப்படி இப்போது கோல்சார நிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அது ஒரு ரிப்போர்ட்டாக எடுத்து உங்களுடைய மெயில் ஐடிக்கு நாங்கள் சென்ட் பண்ணிடுவோம். இதுதான் நம்மளுடைய ப்ராடக்ட்டு. இந்த ப்ராடக்ட் எப்படி நம்ம டெலிவர் பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போது ஒரு சில பேருக்கு மாதம் ராசி பலன் பார்க்குறது வழக்கம். ஒரு சில பேருக்குலாம் 15 நாள், ஒரு சில பேருக்குலாம் வாரம் ராசி பலன் பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்காக பிரத்யேகமாக நம்ம பிளான்ஸ் வகுத்துருக்கோம். அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ இந்த வெப்சைட்டோட டெமோவும் காட்டிட்டு உங்களுக்கு உண்டான எப்படி நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நாங்கள் உங்களுக்கு சொல்ல போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு பிறந்த நேரம், பிறந்த தேதி, பிறந்த ஊர் இந்த 3 விஷயத்தையும் நீங்கள் கையில் ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எப்படி இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு உண்டான பிளானை சூஸ் பண்ணி எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வெப்சைட்டில் 4 பிளான் இருக்குது. ஸோ பேசிக் பிளான் என்ன அப்படின்னா, வருஷத்துக்கு 500 ரூபா நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா மாதம் உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் வந்துடும். 12 மாதத்துக்கு 12 ரிப்போர்ட். ஓகேவா? இது ஒரு பிளான். அடுத்ததாக மாதத்துக்கு 2 ரிப்போர்ட் நாங்கள் அனுப்புவோம். அதாவது ஒரு 15 நாளைக்கும் நம்ம ரிப்போர்ட் அனுப்புவோம். இதுக்கு 1000 ருபீஸ் பர் இயர். ஓகேவா? திரும்பவும் சொல்கிறேன், வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பே பண்ணணும். அடுத்ததாக எலைட்னு ஒரு பிளான் இருக்குது. இது வருஷத்துக்கு நீங்கள் 2000 ரூபா பே பண்ணுற மாதிரி வரும். வாரம் நம்ம ரிப்போர்ட் அனுப்புவோம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் எலைட் பிளான் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக விஐபி லைஃப் பிளானர் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இது எப்படின்னா, நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு ஒரு தடவை கூட நாங்கள் ரிப்போர்ட் சென்ட் பண்ணுவோம். பேஸ்ட் அப்பான் உங்களுடைய நீட்ஸ். அப்புறம் ஃபுல் இயர் கைடன்ஸ் உங்களுக்கு இருக்கும். தனிப்பட்ட முறையில் நீங்கள் எப்படி உங்களுடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்திக்கலாம், கெரியர் எந்த கெரியர் சூஸ் பண்ணலாம், பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா என்ன பிஸ்னஸ் பண்ணலாம், ஒரு ஜோதிட ரீதியான அணுகுமுறை உங்களுக்கு ஒரு கைடன்ஸாக வழங்கப்படும். ஓகேவா? இது போக உங்களுக்கு எப்போ கல்யாணம் ஆகும், இல்லை கல்யாணம் ஆனதுக்கப்புறம் குழந்தை இல்லை, எப்போ குழந்தை பிறக்கும், எப்போ வீடு கட்டுவேன், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தனிப்பட்ட முறையில் உங்களுடைய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி உங்களுக்கு நாங்கள் ரிப்போர்ட் அனுப்புவோம். நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கும் எப்போதுமே ஒரு ஜோதிடராக உங்களுடைய எப்படி ஒரு ஃபேமிலி டாக்டர் மாதிரி இருப்பாங்களோ ஒரு ஃபேமிலி ஜோசியராக நம்ம எல்லா விஷயமும் உங்களுடைய
வாழ்க்கையை மேன்மைப்படுத்துறதுக்கு பண்ணுவோம். அதுதான் விஐபி லைஃப் பிளானர். ஸோ இந்த மாதிரி 4 வகையான பிளான் நம்ம வச்சுருப்போம். ஸோ இதில் நீங்கள் பேசிக்காக எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நான் ஒரு பேசிக்காக ஒரு ₹500 பிளான் அதை வந்து நான் உங்களுக்கு டெமோ பண்ணி காட்ட போகிறேன். ஸோ அந்த சப்ஸ்கிரைபுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேமெண்ட் பேஜுக்குள்ளே போவோம். அங்கே நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துடணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கீழே இருக்கிற இந்த இன்ஸ்டாகிராம் பட்டனும் ஃபேஸ்புக் பட்டனையுமே வந்து கிளிக் பண்ணி நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி டெலகிராம் சேனலையுமே வந்து கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 3 இதையுமே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டால் என்ன பயன் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, அப்பப்போ நம்ம ஜோதிட தகவல்களும் போடுவோம். உங்களுக்கு ரிப்போர்ட் வந்துருச்சு அப்படின்னாவும் அதில் வந்து உங்களுக்கு ரிப்போர்ட் வந்துருச்சு உங்களுக்கு மெயிலில் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து போட்டுருவோம். ஜஸ்ட் ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி கொடுப்போம். மாதம் 25ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதிக்குள்ளார உங்களுடைய மெயிலுக்கு உங்களுடைய ராசி பலன் வந்துடும். இது வந்து பேசிக் பிளான் எடுக்கிறவங்களுக்கு. அது பொறுத்து நம்ம 15 நாளைக்கு ஒரு தடவை இல்லை வாரம் எடுக்கிறவங்களுக்கு அந்தந்த டேட்டில் நம்ம கொடுத்துருவோம். அதை நாங்கள் தனிப்பட்ட முறையில் சொல்லிடுவோம். சரியா? இப்போ நம்ம பே பண்ணிடுவோம். கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஜஸ்ட் நம்ம இப்போ ஒரு டெஸ்ட் பண்ணுறதுக்காக உங்கள் வீடியோ டெமோக்காக நான் வந்து இங்கே அமௌண்ட் வந்து 10 கொடுத்துருக்கேன். இது வந்து நம்ம பேசிக் பிளானில் அதுக்கப்புறம் 500 அப்படிங்கிற மாதிரி மாறிடும். ஓகேவா? இப்போ வந்து அமௌண்ட் வந்து அங்கே எதுவுமே உங்களால் மாற்ற முடியாது. உங்களுடைய பெயர் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி வரும். அடுத்ததாக உங்களுடைய மெயில் ஐடி கரெக்டாக கொடுத்துருங்க. ஏன்னா இந்த மெயில் ஐடி ரொம்ப முக்கியம், உங்களுடைய டிரான்சாக்ஷன் நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறது. அடுத்ததாக உங்களுடைய ஃபோன் நம்பர். ஓகே, இப்போ இதெல்லாம் கொடுத்துட்டிங்க அப்படின்னா பே செக்யூர்லின்னு வரும். பேமெண்ட் பண்ணுறதுக்கு என்ன வந்து சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. பட் பே பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு உங்களுடைய பிறந்த நேரம், பிறந்த தேதி, பிறந்த ஊர் டீட்டெயில்ஸ் எல்லாம் நாங்கள் உங்கள்கிட்ட வாங்குவோம். ஸோ இப்போ பே கொடுத்துருவோம். ஸோ நான் இப்போ பே பண்ணிட்டேன். ஸோ முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுடைய ஆப்லேருந்து ஸ்விட்ச் ஆகி எந்த இடத்துல பே பண்ணிங்களோ எந்த ப்ரௌசருக்கு பே பண்ணிங்களோ அங்கே வந்துடுங்க. அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்னு இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவைன்னா அந்த டவுன்லோட் ரெசிப்ட் இதெல்லாம் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கோ பேக் அப்படின்னு கொடுத்தீங்க. கண்டிப்பாக கோ பேக்னு கொடுக்கணும். அப்படி இல்லைனா கீழே இருக்க பேக் பட்டனை கிளிக் பண்ணணும். அடுத்ததாக இப்போ நீங்கள் வந்து பே பண்ணிட்டீங்க. இப்போ அதுவே வந்து நீங்கள் பேக்குன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கூகுள் ஃபார்ம்ஸ் ஓப்பன் பண்ணணும். இந்த கூகுள் ஃபார்ம்ஸில் நீங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸ், அதாவது பிறந்த நேரம், பிறந்த தேதி, பிறந்த ஊர், இது எல்லாமே வந்து நீங்கள் கொடுத்துடணும். ஒரு தடவைக்கு 2 தடவை படிச்சுக்கோங்க. இதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத படிச்சுட்டு இப்போ வாங்க நம்ம என்னென்ன ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். முதல்ல இந்த கூகுள் ஃபார்ம்ஸ் அக்கௌண்ட் ஃபில் பண்ணுறதுக்கு உங்களுடைய ஜிமெயில் அக்கௌண்ட்டை வந்து அதில் சைன்இன் பண்ணிடுங்க. ஆல்ரெடி சைன்இன்னாக தான் இருக்கும். ஒரு பேமெண்ட்டுக்கு நம்ம வந்து ஒரு டீட்டெயில்ஸ் தான் கொடுக்க முடியும். ஓகேவா? இப்போது இந்த இடத்துல ஒரு உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு மெயில் ஐடி கொடுக்குறேன். ஓகேவா? மெயில் ஐடி gmail.com என்ன ஏதோ ஒரு, அதாவது @gmail.comனு இருக்கணும். பேர் கொடுக்கக்கூடாது. உங்களுடைய இமெயில் ஐடியை கொடுக்கணும். நேம் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய பேரை கொடுத்துக்கோங்க. அடுத்ததாக உங்களுடைய மொபைல் நம்பர், உங்கள் மொபைல் நம்பரையும் நீங்கள் இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. அடுத்ததாக பிறந்த டேட் ஆஃப் பர்த், அதாவது பிறந்த தேதியில் உங்களுடைய பிறந்த தேதி என்னவோ அதை வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி வரும். இந்த இடத்துல நான் ரேண்டமாக ஏதோ ஒன்று கொடுக்குறேன். 21/5/1900. ஓகேவா? இந்த மாதிரி உங்களுடைய நான் வந்து மாதத்துக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மந்த்து. ஸோ மந்த் வந்து மே மாதம், தேதி வந்து 21. சும்மா ஒரு உதாரணத்துக்கு தானே நம்ம என்னமோ ஒரு தேதி கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மாதம், அடுத்ததாக தேதி, அடுத்ததாக வருடம். ஸோ இது கொடுத்துட்டு டைம் ஆஃப் பர்த்து, நீங்கள் கொடுக்குற டைம் ஆஃப் பர்த் ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கணும். அதுவும் வந்து ஒன்று ரயில்வே டைமில் கொடுங்க, அப்படி இல்லைனா ஏஎம்பிஎம்மில் கொடுங்க. பெரும்பாலும் ஏஎம்பிஎம்மே கொடுத்துக்கோங்க. ஏன்னா ரயில்வே டைம் பெரும்பாலும் யாருக்கும் பொருந்துறது இல்லை. ஓகேவா? இங்கே நீங்கள் ஏஎம்பிஎம் கொடுங்க. அதாவது எப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு மத்தியானம் 2 மணிக்கு பிறந்திருக்கீங்க அப்படின்னா 02 அப்படின்னு கொடுத்துக்கோங்க. 35க்கு பிறந்திருக்கீங்க அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ 2:35 மத்தியானம். எப்போவுமே மத்தியானம்னா பிஎம்னு கொடுக்கணும், ராத்திரினாலும் பிஎம்னு கொடுக்கணும். காலையில் மட்டும்தான். காலையிலேருந்து 11:59 வரைக்கும் மட்டும்தான் நம்ம வந்து ஏஎம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ மத்தியானம் 2:35க்கு பிறந்திருக்காங்க. பிறந்த ஊர் வந்து உதாரணத்துக்கு சும்மா ஒரு கரூர்னு கொடுப்போம். ஓகேவா? கரூர், தமிழ்நாடு அப்படின்னு கொடுத்துப்போம். அடுத்தா உங்களுக்கு எந்த இமெயில் ஐடிக்கு வந்து ரிப்போர்ட்ஸ் மாதம் உங்களுக்கு வரணும் அப்படின்னீங்கன்னா அந்த மெயில் ஐடி என்னவோ அதை நீங்கள் கொடுத்துருங்க இங்கே.
அடுத்ததாக உங்களுடைய வயது என்னவோ அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இங்கே சப்மிட் ஃபார்ம்ஸ் அப்படின்னு கொடுத்துடணும். நீங்கள் சப்மிட் பண்ணால் தான் உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு வரும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து சப்மிட் பண்ணியாச்சு. ஸோ இப்படி தான் நம்ம உங்களுடைய பிறந்த நேரம், பிறந்த தேதி, பிறந்த ஊர் இந்த ஃபார்மில் கொடுக்குறது மட்டும்தான் எங்களுக்கு வரும். ஸோ அதை வச்சு தான் உங்களுக்கு ரிப்போர்ட்ஸ் அனுப்புவோம். ஸோ என்ன நான் உங்களுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம வெப்சைட்குள்ளே போயிட்டு அமௌண்ட்டை பே பண்ணிவிட்டு வெளியில் உடனே வந்துடாதீங்க. அமௌண்ட்டு பே பண்ணிவிட்டு பேக் அழுத்தி இந்த லிங்க் வரணும் உங்களுக்கு. இந்த கூகுள் ஃபார்ம்ஸ் வந்து அதில் உங்களுடைய டீட்டெயில்ஸை கொடுத்துட்டு சப்மிட் பண்ணால் மட்டும்தான் இது ஒரு முழுமையான ஒரு வர்த்தகமாக இருக்கும், ஒரு டிரான்சாக்ஷனாக இருக்கும். நீங்கள் வந்து பாதியில் போயிட்டீங்க அப்படின்னா, அமௌண்ட்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி போனீங்கன்னா கூட பரவாயில்ல, அமௌண்ட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த லிங்க் வருதான்னு ஒரு தடவை பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இந்த லிங்க்கில் நீங்கள் டீட்டெயில்ஸ் கொடுத்தா மட்டும்தான் வரும். அப்படி இல்லைன்னா நம்மளுடைய தொலைபேசி எண்ணுக்கு வந்து நம்மளுடைய வெப்சைட்டில் தொலைபேசி எண் இருக்கும், நீங்கள் எப்போ கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்படி தான் நம்ம வெப்சைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணணும். இன்னும் என்ன வெயிட் பண்ணுறீங்க? ரெஜிஸ்டர் பண்ணி உங்களுடைய பிரத்யேகமான ராசி பலன் ரிப்போர்ட்ஸை வாங்கிக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் மேன்மேலும் வளர்ந்து சௌக்கியமாக இருக்கணும் அப்படின்னு எல்லாம் இறைவன்ட்ட நான் வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஹாய் ஆல், வெல்கம் டு தி பாஸ்கர் யோகேஷ் கிரிக்கெட் ப்ரெடிக்ஷன்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குஜராத் டைட்டன்ஸ் vs சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்சாக பார்க்க போகிறோம். வீடியோக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க, நம்மளுடைய புது ப்ராடக்ட் வந்து விஸ்வாதினி ஜோதிடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று லான்ச் பண்ணியிருப்போம். உங்களுடைய ராசி பலனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களுடைய ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி ராசி பலன் எடுத்துக்கலாம். ஸோ அதுதான் ஃபுல் ப்ரெடிக்ஷன்ஸு கொடுத்துருப்போம். ஓகே, இப்போ நம்ம இந்த வீடியோக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து இந்த 12-13 பிளேயர் தான் விளையாடுவாங்க அப்படிங்கிற ஒரு அசம்ஷனை தான் எழுதிருக்கு. சப்போஸ் இதில் ஏதாவது பிளேயர்ஸ் வந்து டாஸ் போட்டதுக்கப்புறம் வராங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து டெலகிராம் சேனல் அப்டேட் பண்ணுவோம். ஸோ டெலகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. எந்தெந்த பிளேயர்ஸ் நல்லா விளாடாங்க, எந்தெந்த பிளேயர்ஸ் நல்லா விளாட மாட்டாங்க, அதை டாஸ் போடுறதுக்கப்புறம் எந்த டீம் ஜெயிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கண்டிப்பாக நம்ம டெலகிராம் சேனலில் தருவோம். ஸோ மறக்காமல் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிடுங்க. அது போக 5 ட்ரீம் டீம் தவிர தருவோம், அதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கேப்டன் வைஸ் கேப்டன் உங்கள் சாய்ஸ் கேட்டுறேன். சரி வாங்க, இன்றைக்கி யார் நல்லா விளாடுவாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது, முகமது சிராஜ், சாய் சுதர்ஷன், ககிசோர் அபாடா, அப்புறம் ஜேசன் ஹோல்டர், பிரசித் கிருஷ்ணா, நிஷாந்த் சிந்து, இவங்களாம் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதில் இன்றைக்கி நிஷாந்த் சிந்து ஒரு எக்ஸ்ட்ரானரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் ஆனால் வாய்ப்பு கொடுப்பாங்களான்னு தெரியல. அடுத்ததாக பிரசித் கிருஷ்ணா கிட்ட இருந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கலாம். மற்றபடி மீதி இருக்கவங்களாம் கொஞ்சம் அண்டர்டாக் அலர்ட் டீசன்ட் பிக் தான், பட் ஸ்டில் நல்லா விளையாடுவாங்க. அதாவது அண்டர்டாக் அலர்ட்டுங்கிற மாதிரி சாய் சுதர்ஷன் காட்டினாலும் சாய் சுதர்ஷன் கன்சிஸ்டண்ட்டாக பெர்ஃபார்மன்ஸ் இருக்கார். கண்டிப்பாக நீங்கள் ஒரு டீமில் எடுக்கலாம். அடுத்ததாக ருத்ராஜ் கெய்க்வாட், சஞ்சு சாம்சங், டெவல் பிரவீஸ், நூர் அகமத், கார்த்திக் சர்மா, அன்சுல் கம்போஜ், இவங்களாம் நல்லா விளாட்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆல்மோஸ்ட் இதுலேயே வந்து நம்மளுக்கு ஒரு 12 பிளேயர்ஸ் வந்துட்டாங்க. இதையுமே நீங்கள் யூஸ் பண்ணி ஒரு டீமாக போடலாம். அதுலேயும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, இன்றைக்கி வந்து சென்னை சூப்பர் கிங்ஸில் யார் சூப்பராக விளாடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஆவரேஜ் தான். ருத்ராஜ் கெய்க்வாட் ஆவரேஜ், சஞ்சு சாம்சங் ஓகே ட்ரஸ்ட் பண்ணலாம், அவரை நம்பி எடுக்கலாம். டெவல் பிரவீஸ் வாய்ப்பு கிடச்சதுன்னா ஓகே, கிடைக்கலன்னா எதுவும் பண்ண முடியாது. அடுத்ததாக கார்த்திக் சர்மா, நூர் அகமத் நல்லா விளையாடுவாங்க. அன்சுல் கம்போஜ் ஒரு சேஃப் பெட், ஸோ எடுத்துக்கலாம். அடுத்ததாக முகேஷ் சௌதாரி, அவங்களும் இன்றைக்கி நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டீசெண்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ரிஸ்கி கேம்பிள்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சுப்மன் கில், ஜாஸ் பட்லர், வாஷிங்டன் சுந்தர், ராகுல் தெவாட்டியாகலாம் வந்து கிட்டத்தட்ட இன்றைக்கி ரிஸ்க் தான், எடுத்துக்க வேண்டாம். ரஷித் கான், அசோக் சர்மா 75% குட், எடுத்துக்கலாம், நல்லா இருக்குது. இன்னும் கிட்டத்தட்ட ஜிடியோடைய முக்கிய புள்ளிகளே வேணாம் அப்படின்றீங்கன்னா அப்படி தான் காட்டுது. சுப்மன் கில், ஜாஸ் பட்லர், வாஷிங்டன் சுந்தர், ராகுல் தெவாட்டியா இன்றைக்கி கொஞ்சம் ரிஸ்க் தான், எடுத்துக்க வேண்டாம். அந்தளவுக்கு ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் இருக்காது. அது போக நம்ம டெலகிராம் சேனல் இன்னும் ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கங்க. அடுத்தடுத்து எம்எல்சி அப்புறம் வந்து 100s இது எல்லாமே ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுக்கறதுக்கு இருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம டெலகிராம் சேனலில் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்புறம் விஸ்வாதினி ஜோதிடத்துடைய ப்ராடக்ட்ஸ் ஏதாவது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதுலேயுமே வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வாங்கிக்கலாம். சிவம் துபே, அகில் ஹுசேன், சர்ஃபராஸ் கான், உர்வில் பட்டேல், இவங்க 4 பேருமே இன்றைக்கி 75% நல்லா தான் இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி சிஎஸ்கேக்கு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். இருந்தாலும் சிவம் துபே டீம்லேருந்து தூக்கலாம். நான் வந்து நெஜ டீம்லேருந்துன்னு சொல்கிறேன், அதாவது சிஎஸ்கே டீம்லேருந்து, நம்ம ட்ரீம் லெவல்லேருந்து சொல்லலை. அவாய்டுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அர்ஷத் கான் அப்புறம் பிரசாந்த் வீர், இந்த 2 பேருமே இன்றைக்கி அவாய்ட் பண்ணிடுங்க, எடுத்துக்க வேண்டாம். ஆவரேஜாக தான் விளையாடுவாங்க. அப்புறம் நேற்று ஏன் ப்ரெடிக்ஷன் போடல அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நேற்று வந்து ஆக்சுவலாக நட்சத்திர சந்தி 2 நட்சத்திரமும் வந்திருந்தது. அதனால் ஏற்கனவே நல்ல சரி கவுண்ட் படி பார்க்கும்போது சிஎஸ்கேல 7, ஜிடியில் 6, அதனால் சமமாக தான் இருக்குது. டாஸ் போடுறதுக்கப்புறம் எந்த டீம் ஜெயிக்கும் அப்படிங்கிறத டெலகிராம் சேனல் அப்டேட் பண்ணுறேன். மறக்காமல் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிடுங்க.
அப்புறம் நேற்று ஏன் ப்ரெடிக்ஷன்ஸ் போடலை அப்படின்னா நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. நட்சத்திரம் 2 நட்சத்திரம் வந்திருந்தது, அதனால் ப்ரெடிக்ஷன்ஸ் போட்டால் எப்படியா இருந்தாலும் நல்ல நட்சத்திரத்தில் வந்தாலே சில டைம் தோக்க போகுது, இதில் வந்து நம்ம ஏன் ரிஸ்க் எடுத்துக்கிட்டு நான் விட்டுட்டேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ போடுங்க, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதனால் இந்த வீடியோ மனக்கட்டு உங்களுக்காக போட்டிருக்கேன். ஸோ இன்றைக்கி இது வந்து இன்னிங்ஸ் வைஸ் ப்ரெடிக்ஷன்ஸ். ஒரு இன்னிங்ஸ் 2ஆக பிரிச்சுக்கோங்க. பாக்ஸ் இருந்தால் நல்லா விளாடாங்க, பாக்ஸ் இல்லைனா நல்லா விளாட மாட்டாங்க. அப்படி பார்க்கும்பொழுது நாளைக்கு சிஎஸ்கே சப்போஸ் செகண்ட் பவுலிங் எடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி காட்டுது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம விஸ்வாதினி ஜோதிடம் ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். கண்டிப்பாக அதில் போய் ரெஜிஸ்டர் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா ஏதாவது ஃபோன் பண்ணி ஏதாவது டவுட்னா கேட்டுக்கோங்க. நன்றி, வணக்கம்.